கோவிலுடைய மேல் தளத்தை பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு பிரணவ வடிவத்தில் இருக்கும். குளத்தை எந்த திக்கிலேருந்து பார்த்தாலும் புழுடைய பாதம் மாதிரியே இருக்கும். அவருடைய பாதம் பட்டு வந்தனால இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சுவாமியாகிய நேரடியாக வந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். காசிக்கு போனால் இந்த புண்ணியமோ அது கூட கால் விஷம் பவர் இங்கேயே வந்து நான் வந்து இருந்து ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து அவருடைய காலகட்டத்தில் ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தது வந்து அவருடைய காலகட்டம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இப்போ வரைக்கும் சாமி வந்து ஜீவ பிருந்தாவனமாக, அதாவது ராகவேந்திரர் எப்படி மந்திராலயத்தில் இருக்கிறாரோ அதே போன்று இங்கேயே இருந்து சுவாமியை வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சுவாமியும் இந்த அம்பாளையும் என்னைக்கு நினைக்கிறாளோ அப்போதான் இங்கே வர முடியும். இங்கே வந்திருக்கோம். அவருடைய தியானத்தை அந்த மூச்சு காட்டுற மேலப்படும் வந்து நம்முடைய உடல் ஆத்மா எல்லாம் சுத்தம் செய்வித்து இங்கே வந்து நம்முடைய பாவகர்மங்களை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரம்மா போய் பார்த்தோம்னா படைத்த பிரம்மாண்டம் தலையத்து மாற்றவர் தான் இந்த சிவனுடைய ஆரோக்கியம். நம்முடைய சேனல் மூலியமாக எல்லாருக்கும் இந்த ஆலயத்தை வந்து தெரிவித்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை சுவாமி அம்பாள் எல்லாருக்கும் தரட்டும். எல்லா பிரார்த்தனை